பெஞ்ச மழையில் நேற்று பேசின இந்த புயல் காற்றின் விளைவாக தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 50% அளவுக்கு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மயிலம் விழுப்புரத்தெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. மரக்காணம் கோட்டை குப்பம் ஏரியாவெல்லாம் சீஸ்டோரில் இருக்கிறதுல இங்கேயும் கொஞ்சம் மழை அதிகமாக இருக்குது. கோட்டை குப்பத்தில் ரொம்ப பாதிப்பு இருக்குது. மீட்பு படையினர் கூப்பிட்டுருக்கோமா சார்? இருக்காங்க எல்லாம் இங்கே கோட்டகுப்பத்தில். இங்கே வந்து கரெக்டாக இங்கேருந்து விஜயவாடாவிலேருந்து இந்தியாவினுடைய இதுவும் வந்திருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய இதுவும் வந்திருக்காங்க. எல்லாம் சேர்ந்து தான் மீட்பு படை அது இது எல்லாத்தையுமே சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் கூட நிறைய தண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு வாய்க்கால் உடைஞ்சி இங்கே தண்ணி நிறைய பூந்துட்டதுனால அங்கேருந்து மக்களை படகுல இட்டுன்னு வரத்துக்கும் போட்டு வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த போட்லேயும் இப்போ மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெலாம் இங்கே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவு காலை சிற்றுண்டியிலேருந்து எல்லாம் காலையிலேருந்தே கொடுத்துட்டுருக்காங்க. மத்தியானமும் உணவு வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த தண்ணி புகுந்த பகுதிகளில் தான் அந்த வாய்க்கால் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கிறதுனால, கடலையும் எதிர்த்து இருக்கிறதுனால அந்த தண்ணி வாங்காததுனால கொஞ்சம் இங்கே தண்ணி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக இந்த வாய்க்கால்லாம் கூட தூர் வாரியும் அந்த பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் நைட்லேருந்தே செஞ்சு, அதே மாதிரி நம்முடைய இங்கே இந்திய நாட்டினுடைய மானிட்டரிங் ஆஃபீஸர் அவரும் வந்து எல்லாரும் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா பகுதிகளிலையும் இந்த இதுவும் கூடாதுன்னு முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி இப்போ கூட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கார். அவர் துணை முதலமைச்சரும் மத்தியானம் வராரு. அதே மாதிரி 2 அமைச்சர்கள் மின்வாரியத்துறை அமைச்சர் என்ன சில இடங்களில் கரண்ட் இல்லைன்னு சொல்றதுல அவரையும் வந்து பார்க்க சொல்லி முதலமைச்சர் அனுப்பியிருக்காரு. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரையும் அனுப்பிச்சிருக்காரு. இவங்க எல்லாமே விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து இங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக இப்போ பாருங்கள், மழை விட்டுருந்தது, இப்போ மறுபடியும் மழை வர மாதிரி இருக்குது, வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லி அந்தந்த பகுதிகளில் போய் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக பெரிய சேதம் ஏற்படாமல் தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அரசுத்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் இங்கே இருக்கிற உள்ளாட்சித்துறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் சேர்மன்லேருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோட்டகுப்பத்தில் தான் மெயினாக கொஞ்சம் இருக்குது. அதையும் இப்போ பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.